அதே போல இங்கே பல வாக்குறுதி கொடுத்தார் திரு உதயநிதி அவர்கள். கனமழை பெஞ்சா இங்க தான் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில ஒரு சொட்டு நீர் கூட தேங்காதுன்னு அப்படியா இருக்குது? அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்திருக்காரா? அதுவும் சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் அவர்கள் அமைச்சராக முடியும், துணை முதலமைச்சராக முடியும், அதுக்கு மேல உயர்ந்த பதவிக்கு அதிகாரத்தில் வர முடியும். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் அந்த கட்சிக்குள்ள பதவிக்கு வர முடியும். இப்ப யாரா இருக்கிறா? திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், உதயநிதி இளைஞர் அணிக்கு செயலாளர், திருமதி கனிமொழி துணை பொதுச் செயலாளர், தயாநிதி மாறன் வர்த்தக அணி செயலாளர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி மீதி இருக்குது? எல்லா பதவியும் திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் இருக்குது. அண்ணா திமுகவில் அப்படி அல்ல. சாதாரண வார்டு செயலாளரை கூட இந்த கட்சியில விசுவாசமாக உழைத்தால், தலைமைக்கு விசுவாசமா இருந்தா பொதுச் செயலாளராக ஆக முடியும்.